நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ், இன்னைக்கு நம்ம நீட் 2026க்காக ஃபுல் பயாலஜி சிலபஸ் நம்ம இப்போ டீகோட் பண்றோம். என்ன மேம் டீகோடிங் கேட்டிங்கன்னா, பயாலஜி வந்து மெயின் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். 360/360 மார்க் வாங்கணும்னா நம்மளுக்கு ஃபுல் சிலபஸ் என்னன்னு கிளாரிட்டியா தெரியணும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற யூனிட்ஸ்ல சாப்டர்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் ஓல்டு என்சிஆர்டில படிக்கணும், எது நியூ என்சிஆர்டில படிக்கணும், எது நியூலி ஆடட் டாபிக்ஸ், எது அவுட் ஆஃப் என்சிஆர்டி, இந்த மாதிரி ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்கும். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ லெட்ஸ் டீகோட் த என்டையர் பயாலஜி சிலபஸ் ஃபார் நீட் 2026. ஸோ நம்மளுக்கு நீட் 2025ல இருந்து ஒரு புது வேர்டு ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, அதுதான் லெவல் அப். என்ன மேம் இந்த லெவல் அப்னு கேட்டிங்கன்னா, நீட் 2025 பேப்பர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஸோ என்சிஆர்டி வந்து அப்படியே ஒரு லைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னுமே கொஸ்டின்ஸாக கொடுக்க போறதில்ல. ஸோ என்சிஆர்டி வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் என்சிஆர்டிலேயே டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், டயக்ராமோட டிஸ்கிரிப்ஷன், டயக்ராம் லேபிளிங், இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நீட் 2025 பேப்பர் ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி, அதுக்கப்புறம் டீடைல்டு சிலபஸ் கிளாரிட்டி நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ லெட்ஸ் see the biology detailed syllabus review. So coming to the first unit, diversity in the living world. இந்த யூனிட்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே நீங்க நியூ என்சிஆர்டில படிக்கலாம். ஸோ எல்லா சாப்டர்ஸ், ஸோ உங்களுக்கு இருக்கிற லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், எக்ஸெப்ட் வாட் இஸ் லிவிங், இது மட்டும்தான் ஓல்ட் என்சிஆர்டில படிக்கணும் நீங்க. ஸோ இது மட்டும் வாட் இஸ் லிவிங். ஸோ ஸ்டில் யூ ஹாவ் டு ஸ்டடி ஃப்ரம் old NCERT, that is what is living. We have to distinguish between defining characteristic features. What is the difference between living and non-living? Okay, next. So full unit you can study from new NCERT except what is living. And next unit, structural organization in animals and plants. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்ஃபாலஜி வரும், மாடிஃபிகேஷன்ஸ், அனாட்டமி. இதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, என்னன்னு நான் சொல்றேன். ஸோ பாருங்க, டிஷ்யூஸ், பிளான்ட் டிஷ்யூஸ் ஓல்டு என்சிஆர்டிலேயே படிக்கணும், ஓல்டு என்சிஆர்டி. மாடிஃபிகேஷன்ஸ் ஓல்டு என்சிஆர்டி, நியூ என்சிஆர்டி புக்கில் இதெல்லாம் இல்லை. ஸோ மாடிஃபிகேஷன்ஸ் பிளான்ட் டிஷ்யூஸ் நம்ம ஓல்டு என்சிஆர்டிலேயே படிக்கணும். மற்றதெல்லாம் வந்து நியூ என்சிஆர்டி தான். அதுக்கப்புறம் ஆனிமல் டிஷ்யூஸ், நான் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறேன் என்னெல்லாம் ஓல்டு என்சிஆர்டியில் படிக்கணும்னு. ஸோ ஆனிமல் டிஷ்யூஸ், பிளான்ட் டிஷ்யூஸ், மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஓல்டு என்சிஆர்டியில் படிக்கணும். என்சிஆர்டி புக்கில் இல்லாதது நியூலி ஆடட் டாபிக்ஸ் என்னென்னா இந்த ஃபேமிலிஸ். ஸோ மால்வேசி, குரூசிஃபெரேசி, லெக்யூமினேசி இருக்குது, ஓல்டு என்சிஆர்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் காம்போசிட்டே, கிராமினே. இதுக்காக நோட்ஸு நாங்கள் எங்கள் சேனலில் சொல்லித்தரோம், அந்த நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது புரிஞ்சிச்சுல்ல, இதெல்லாம் ஓல்டு என்சிஆர்டி, இதெல்லாம் நியூலி ஆடட். இதுக்கு தனியாக நோட்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் நெக்ஸ்ட், செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், இது எல்லாமே நியூ என்சிஆர்டி தான். ஸோ எல்லாமே புது என்சிஆர்டியில் படித்தா போதும், நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி கூட வேணாம். ஓகே, சில கரெக்ஷன்ஸ் இருக்குது நியூ என்சிஆர்டியில், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், கம்மிங் டு பிளான்ட் ஃபிசியாலஜி. ஓல்டு என்சிஆர்டியில் 2 யூனிட்ஸ், 2 சாப்டர்ஸ் டிலீட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ், அதுக்கடுத்து மினரல் நியூட்ரிஷன். மற்றதெல்லாம் நியூ என்சிஆர்டியில் படித்தா போதும். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜிக்கு நீங்கள் நியூ என்சிஆர்டியில் படித்தா போதும். ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ், பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், ஹியூமன் ஃபிசியாலஜி. ஹியூமன் ஃபிசியாலஜியில் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து டிலீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் படிக்க வேணாம் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். மீதி எல்லாமே நீங்கள் நியூ என்சிஆர்டியில் படித்தா போதும். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜியும் எல்லாமே நியூ என்சிஆர்டி. அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நியூ என்சிஆர்டியில் இருக்கும் சேம். ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். ஸோ அது நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள். ஸோ டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் மென்ஷன்ட் அபோவ் வில் பி டீல்டு வித் இன் ப்ரீஃப். நிறைய படிக்காதீங்க டிசீசஸ் பற்றி, என்னெல்லாம் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் படித்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன். இந்த ரீப்ரொடக்ஷன் இது வந்து செகண்ட் இயர் என்சிஆர்டியில் வரும், அந்த கிளாஸ் 12 என்சிஆர்டி. ரீப்ரொடக்ஷனில் வந்து
ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் அது டிலீட்டட், அது படிக்க வேணாம். மற்றதெல்லாம் நியூ என்சிஆர்டி தான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இதெல்லாம் வந்து நீங்க நியூ என்சிஆர்டியில் படிச்சாவே போதும். அண்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இது நியூ என்சிஆர்டி, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இது நியூ என்சிஆர்டி தான். அண்ட் நெக்ஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் இது நியூ என்சிஆர்டி. ஸோ இது ஃபுல் நியூ என்சிஆர்டி தான். molecular basis of inheritance, principles of inheritance and variation, evolution, evolutionலயும் சில சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ இதுல வந்து யூனிவர்ஸ், ஸோ யூனிவர்ஸ் பத்தி ப்ரீவியஸ்லி வந்து ஓல்டு என்சிஆர்டியில் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு 20 பில்லியன் இயர்ஸ் எகோன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ என்சிஆர்டியில் வந்து அது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 13.8 பில்லியன் இயர்ஸ் எகோ. இது இப்படி சேஞ்ச் பண்ணாங்க, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. And next, biology and human welfare. Okay, இதுலயும் human health and disease, அதுக்கப்புறம் microbes in human welfare. இது எல்லாமே நியூ என்சிஆர்டில படிச்சா போதும், ஓல்ட் என்சிஆர்டி வேணாம். ஓகே, எதுக்குன்னா சில சின்ன சென்டென்சஸ், கிராமர்ஸ் அது கூட கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க. And next, biotechnology and its applications. இது நியூ என்சிஆர்டி தான். ஸோ ஓல்டு என்சிஆர்டியில் எதுவுமே படிக்க வேணாம், எல்லாமே சேமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட், ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். கைஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டிலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் நியூ என்சிஆர்டிலேயே படிச்சுக்கோங்க, ஓல்டு என்சிஆர்டியில் படிக்க வேணாம். இது எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், என்னெல்லாம் ஆடட், என்னெல்லாம் டிலீட்டட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டிலீட்டட் டாபிக்ஸ், ஸோ டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டில் நீங்கள் இதெல்லாம் படிக்க தேவையில்லை. டாக்ஸனாமிக்கல் எய்ட்ஸ் எல்லாம் டிலீட்டட். ஸோ டாக்ஸனாமிக்கல் எய்ட்ஸ் நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை, இது டிலீட்டட். அதுக்கப்புறம் பிளான்ட் ஃபிசியாலஜி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், மினரல் நியூட்ரிஷன், இந்த ரெண்டு சாப்டராக டிலீட்டட். ஸோ நீங்கள் படிக்க தேவையில்லை, இது ரெண்டுமே படிக்க வேணாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட்ல பர்டிகுலர்லி சீட் டார்மென்சி, வர்னலைசேஷன், போட்டோ பீரியாடிசம். ஸோ இந்த மூணுமே டிலீட்டட், சீட் டார்மென்சி, வர்னலைசேஷன், போட்டோ பீரியாடிசம், எஸ்பெஷலி பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட், கமிங் டு ஹியூமன் பிசியாலஜி, டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், இது டிலீட்டட். அதுக்கப்புறம் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல reflex action, sense organs, elementary structures, functions of eye and ear. Eye, ear, reflex arc, sense organs. இது எதுவுமே படிக்க தேவையில்லை, இதெல்லாம் deleted. So deleted syllabus. அதுக்கப்புறம் reproduction. Reproductionல reproduction in organisms is deleted. So no need to study. Next, biology and human welfare நீங்க பார்த்துட்டீங்கன்னா, so உங்களுக்கு tobacco abuse, improvement in food production, strategies in enhancement of food production, அந்த சாப்டர் delete பண்ணிட்டாங்க, இதெல்லாம் படிக்க வேணாம். And next, ecology and environment. Ecology and environmentல organisms and populationல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு habitat and niche, population and ecological adaptations இருக்கும். அது எல்லாமே deleted, அதெல்லாம் படிக்க வேணாம். உங்களுக்கு வந்து population attributesல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அங்கிருந்து படிச்சா போதும். ஸோ என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஃபுல் டிலீட்டட், இது கூட படிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆடட் ஆயிடுச்சு, டாபிக்ஸ் என்னெல்லாம் ஆடட் ஆயிடுச்சுன்னா, ஸோ ஃபேமிலிஸ், புது ஃபேமிலிஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. மால்வேசி, க்ரூசிஃபெரேசி, லெக்யூமினேசி, காம்போசிட்டே, கிராமினே. ஸோ உங்களுக்கு க்ரூசிஃபெரேசினா பிராசிகேசி ஒன்றும் சேம் தான், லெக்யூமினேசி, ஃபேபேசி ரெண்டுமே சேம். அண்ட் நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இதில் வந்து இன்செக்ட் கீழே நீங்கள் காக்ரோச் படிக்கணும், ஃப்ராக் காக்ரோச் ரெண்டுமே இருக்கு, கன்ஃபியூஷன் வேணாம். எர்த்வார்ம் டிலீட்டட், எர்த்வார்ம் நீங்கள் படிக்க வேணாம், ஃப்ராக் காக்ரோச் ரெண்டுமே படிக்கணும். அதுக்கப்புறம் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பர்டிகுலராக இது வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ் நம்ம என்சிஆர்டியில் இல்லை, இதுக்கு வந்து தனியாக நோட்ஸ் வேணும், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்ல பார்த்துட்டிங்கன்னா புரோட்டீன் பயோசிந்தசிஸ், இது கூட நியூலி ஆடட் டாபிக்.
அண்ட் நெக்ஸ்ட் பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர், இது பார்த்துட்டிங்கன்னா டெங்கு அண்ட் சிக்கன் குன்யா. ஸோ இதெல்லாம் நியூலி ஆடட், இதுக்கு தனியாக நோட்ஸ் வேணும், இது என்சிஆர்டியில் கூட இல்லை. அண்ட் ஸோ கைஸ், தீஸ் ஆர் த டிலீட்டட் அண்ட் ஆடட் டாபிக்ஸ். அண்ட் ஓல்டு என்சிஆர்டி அண்ட் நியூ என்சிஆர்டியில் இருக்கிறது எல்லாமே ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். அடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் வேணும் அது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றி, பபாய்.